தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்கக் கோரி தமிழ் மாணவர் சமுதாயம் வெகுண்டெழுந்துள்ளது. ஜல்லிக்கட்டுக்காக கடந்த 4 நாட்களாக நடந்து வரும் பலவித போராட்டங்களை இங்கே சுருக்கமாக காணலாம். ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன மதுரை அலங்காநல்லூரில் 4வது நாளாக வியாழனன்று இளைஞர்களின் போராட்டம் தொடர்ந்தது. அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் தொடர்ந்து அலங்காநல்லூரில் திரள்கின்றனர். பெண்களும் ஆர்வத்துடன் போராட்ட களத்துக்கு வருவது ஜல்லிக்கட்டின் பாரம்பரியத்தை உணர்த்துவதாக உள்ளது. அலங்காநல்லூருக்கு சலைத்தவர்கள் நாங்கள் அல்ல என்கிற விதமாக சென்னை மெரினாவில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடந்து வரும் போராட்டமும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. நடிகர்கள், தமிழ் ஆர்வலர்கள் என பல தரப்பினரும் மெரினாவில் போராடும் இளைஞர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி வருவதால் போராட்ட களத்துக்கு அலைக்கடலென இளைஞர்கள் அர்ப்பணித்து வருகின்றனர். ஜல்லிக்கட்டு தடையை விலக்க வலியுறுத்தியும் பீட்டா அமைப்பை தடை செய்ய கோரியும் கோவை வ.உ.சி. பூங்காவில் 3வது நாளாக போராட்டம் தொடர்கிறது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஜல்லிக்கட்டு ரேக்லா மீதான தடையை நீக்க வலியுறுத்தி கல்லூரி மாணவ மாணவிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சேலம் கலெக்டர் அலுவலகம் முன்பு மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு அவசர சட்டம் கொண்டுவர கோரி திருவாரூர் நகராட்சி அலுவலகம் எதிரே மாணவர்கள் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல வேலூர் பழைய பேருந்து நிலையத்திலும் விடிய விடிய மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். வாணியம்பாடி நகராட்சி எதிரில் மாணவர்கள் உண்ணாவிரதம் துவங்கியுள்ளனர். கோவை, விழுப்புரம், நாகை, காரைக்கால், சேலம் என அனைத்து மாவட்டங்களிலும் இளைஞர்களின் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. மதுரை எல்லிஸ் நகர் பகுதியில் BSNL அலுவலகத்தில் அமைந்துள்ள செல்போன் கோபுரத்தின் மீது 6 இளைஞர்கள் விறுவிறுவென ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கிடைக்கும் வரை போராடுவோம் என அறிவித்துள்ள அவர்களிடம் போலீசார் சமரசம் பேசி வருகின்றனர். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக 20ஆம் தேதி விவசாயிகள் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் தெய்வசிகாமணி தஞ்சையில் தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு பிரச்சினைக்கு மத்திய மாநில அரசுகள் 48 மணி நேரத்தில் தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கூறினார். மாணவர் போராட்டம் சுனாமியாக மாறும் முன் மத்திய அரசு மௌனம் கலைத்து ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என சாலமன் பாப்பையா கூறினார். வேலூர் காட்பாடியில் நடந்த பட்டிமன்றத்தில் அவர் இவ்வாறு கூறினார். கேரளா, கர்நாடகாவில் யானைகளை கொண்டு விழா நடத்துகிறார்கள், ஆந்திராவில் சேவல் சண்டை நடக்கிறது என்ற அவர் ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் தடையா என கேட்டார். ஜல்லிக்கட்டுக்கு தடை நீக்க கோரி திண்டுக்கல்லில் கல்லூரி மாணவர்கள் கருப்பு நிற ஆடை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் ஒரு பகுதியாக திண்டுக்கல் கல்லூரிகளில் பயிலும் 2000 மாணவர்கள் கண்டன ஊர்வலம் நடத்தினர். மாணவர் போராட்டத்தை ஆதரித்து திண்டுக்கல்லில் வழக்கறிஞர்கள் பணியை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பசுக்காரன்பட்டி, காக்கிவீரன்பட்டி ஆகிய இடங்களில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. 2 கிராமங்களில் 15க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டதால் உற்சாகமடைந்த இளைஞர்கள் அவற்றை விரட்டி பிடித்து தாங்கள் வீர பரம்பரை என நிரூபித்தனர். சென்னை சோழிங்கநல்லூர் அருகே JPR, சத்யபாமா, செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து ராஜீவ்காந்தி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மாணவர்களுடன் கல்லூரி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பீட்டா அமைப்பை தடை செய்ய கோஷங்களை முழங்கினர். ஜல்லிக்கட்டு பல தரப்பினரும் ஆதரவு கரம் நீட்டி வருகின்றனர். வெள்ளி காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை லாரிகள் வேலைநிறுத்தம் நடக்கும் என லாரி உரிமையாளர் சங்க தலைவர் குமாரசாமி அறிவித்தார். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் 20ஆம் தேதி திரைப்பட காட்சிகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் முன்பு வியாழக்கிழமையன்று 2வது நாளாக மாணவர்கள் போராடி வருகின்றனர். மாணவர்களுக்கு அப்பகுதி மக்கள் இரவு உணவு, தண்ணீர் வழங்கி உதவினர். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகள் பன்னாட்டு நிறுவனங்களின் குளிர்பானங்கள் போன்ற தயாரிப்புகளை புறக்கணிக்க வேண்டுமெனவும் உள்நாட்டு தயாரிப்புகளுக்கு ஊக்கமளிக்க வேண்டுமெனவும் தெரிவித்தனர். ஜல்லிக்கட்டு தடையை நீக்க கோரி உசிலம்பட்டியில் பல இடங்களில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து உசிலம்பட்டி கோட்டாட்சியர் சுகன்யா பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் பிறகு சாலை மறியலை கைவிட்டு சாலை ஓரத்தில் போராட்டத்தை தொடர்ந்தனர். மணப்பாறையில் 5வது நாளாக வியாழக்கிழமையன்று ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. மணப்பாறையை அடுத்த கீழப்பூசாரிப்பட்டி மாரியம்மன் கோவில் முன் நடந்த ஜல்லிக்கட்டில் 10க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. ஏற்கனவே வேங்கைக்குறிச்சி, செவலூர், புலாம்பட்டி, ஆவாரம்பட்டி, வடுகப்பட்டி, மஞ்சம்பட்டி உள்ளிட்ட 12 கிராமங்களில் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது.
ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக பகல் இரவு பாராது ஜல்லிக்கட்டுக்கான தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆயிரக்கணக்கான மாணவர்கள் 3வது நாளாக வியாழக்கிழமையன்றும் போராட்டத்தை தொடர்ந்தனர். புதுச்சேரி AFT மைதானத்தில் நடக்கும் போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு அளிப்பதால் போராட்டம் வலுப்பெற்று வருகிறது. ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வலியுறுத்தி வரும் 20ஆம் தேதி புதுச்சேரியில் முழு அடைப்பு போராட்டம் நடத்த போராளி இயக்கம் அழைப்பு விடுத்துள்ளது. இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பீட்டாவை தடை செய்ய கோரி 7 இடங்களில் மறியல் போராட்டம் நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு நடத்த கோரி கோவை வஉசி மைதானத்தில் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஜல்லிக்கட்டு மீதான தடை நீங்கும் வரை போராட்டம் தொடரும் என போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். அவர்களது போராட்டத்துக்கு ஆதரவாக புதுமண தம்பதிகள் தமிழ்ச்செல்வி மற்றும் வெங்கடேசன் ஆகியோரும் மணக்கோலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி அளிக்க கோரி கொடைக்கானல் அருகே வில்பட்டியில் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். அதோடு ஊர்திடலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் வில்பட்டி மக்கள் ஈடுபட்டனர். பீட்டாவை தடை செய்ய கோரி முழக்கமிட்டனர். அம்பத்தூர் தொழில்பேட்டையில் ஏராளமான IT நிறுவனங்கள் உள்ளது. இங்கு புதன்கிழமையன்று இரவு பணிக்கு வந்த ஊழியர்கள் அனைவரும் தங்களது பணியை புறக்கணித்துவிட்டு அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும், பீட்டாவை தடை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் முழக்கமிட்டனர். ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த சட்டம் கொண்டுவர மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநலன் வழக்கு தொடரப்பட்டது. மதுரையைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் தாக்கல் செய்த அந்த மனு வெள்ளிக்கிழமையன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டுக்காக தமிழகம் முழுவதும் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். கும்பகோணம் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆயிலக்குளம் பகுதியில் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர். கடலூர் மாவட்டம் வடலூரில் கல்லூரி மாணவிகள் கண்டன ஊர்வலம் நடத்தினர். ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்தில் திட்டமிட்ட சூழ்ச்சி இருப்பதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு புதிய சட்டம் கொண்டு வந்தால் அந்த சட்டத்தையும் உச்சநீதிமன்றம் தடை செய்ய வாய்ப்பிருப்பதாக கூறினார். சிவகங்கை மாவட்டம் கண்டிப்பட்டியில் மஞ்சு விரட்டு நடைபெற்றது. தடையை மீறி நடந்த மஞ்சு விரட்டை போலீசார் தடுத்ததால் இரு தரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சம்பவ இடத்துக்கு விரைந்த DSP மங்களேஸ்வரனின் காரை பொதுமக்கள் அடித்து நொறுக்கினர். காளையார்கோவில் இன்ஸ்பெக்டர் காரும் அடித்து நொறுக்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு தடையை நீக்க கோரி தேனி அருகே அரசு பேருந்து மீது அடையாளம் தெரியாத சிலர் கல்வீசி தாக்கினர். ஜல்லிக்கட்டு தடையை நீக்க கோரி கோஷங்களை எழுப்பி அவர்கள் பைக்கில் தப்பினர். இதில் பேருந்து முன்புற கண்ணாடி உடைந்தது. ஓட்டுநர் நடத்துனர் லேசான காயங்களுடன் தப்பினர். மதுரை தமுக்கம் மைதானத்தில் மாணவர்கள் ஜல்லிக்கட்டு நடத்த கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வியாழக்கிழமையன்று போராட்ட களத்தை பார்வையிட்ட மாவட்ட கலெக்டர் வீரராகவ ராவ், மாணவர்கள் அறவழியில் போராட்டம் செய்வதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படவில்லை என்றார். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து பாரதிய ஜனதா MP தருண் விஜய் தலைமையில் மெழுகுவர்த்தி போராட்டம் டெல்லியில் நடத்தப்பட்டது. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தானே தயாரித்த ராப் சாங்கையும் அவர் பாடி அசத்தினார். ஜல்லிக்கட்டுக்காக போராட வட மாநிலங்களில் இருந்து மாணவர்கள் தமிழகம் அழைத்து வருவேன் எனவும் உணர்ச்சி பெருக்குடன் அவர் கூறினார். ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று டெல்லியில் பிரதமர் மோடியிடம் முதல்வர் பன்னீர்செல்வம் வலியுறுத்தினார். ஜல்லிக்கட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் மத்திய அரசு எந்த முடிவும் எடுக்க முடியாது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் பிறப்பிக்கும்படி முதல்வர் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியதற்கு மேற்கண்ட பதிலை மோடி கூறியுள்ளார். ஜல்லிக்கட்டு கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்தது என்றாலும் இப்போதைக்கு எந்த உதவியும் செய்ய இயலாத நிலையில் இருப்பதாகவும் பன்னீர்செல்வத்திடம் மோடி தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்தில் திட்டமிட்ட சூழ்ச்சி இருப்பதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு புதிய சட்டம் கொண்டு வந்தால் அந்த சட்டத்தையும் உச்சநீதிமன்றம் தடை செய்ய வாய்ப்பிருப்பதாக கூறினார். ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் தமிழர்களின் உணர்வுக்கு உச்சநீதிமன்றம் மதிப்பளிக்க வேண்டும் என புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக பேட்டியளித்த அவர், ஜல்லிக்கட்டு தடையை நீக்க கோரும் போராட்டத்துக்கு புதுச்சேரி அரசு ஆதரவளிப்பதாக தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாடலாசிரியர் ப. விஜய், வேறுபாடுகளை மறந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழர்கள் கரம் கோர்த்து போராட முன்வர வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தாம் எழுதிய ஜல்லிக்கட்டு பாட்டுக்கட்டு என்ற பாடலையும் ப. விஜய் வாசித்து காட்டினார்.